ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இந்த வெண்பாவுடைய கடத்தல் சம்பவத்துக்கும் இந்த ராஜுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா இந்த தீபிகா தான் நம்ம வெண்பாவை கடத்தினாங்க அப்படின்ற விஷயம் ஆரம்பத்தில் இந்த ராஜுக்கும் தெரியும் அப்படின்றதுனால அந்த விஷயத்தையே இன்னும் விஜய்கிட்டையும் மல்லிக்கிட்டையும் சொல்லலை இந்த ராஜே. அப்படி இருக்கும்போது இப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட தம்பி பொண்ணு இந்த அளவுக்கு சித்திரவதையை அனுபவிக்கிறாளே அப்படின்ற அந்த வருத்தமோ அந்த கவலையோ துள்ளி கூட அவங்களோட மனசில் இல்லை. முழுக்க அவங்களுக்கு வெண்பா காணாமல் போன இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது விஜய் மல்லியை பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ராஜி அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தோட டீலிங் வச்சு அந்த குழந்தைய அங்கேயே வச்சுக்கோங்க, அதன் மூலிமா எனக்கு ஒரு மிகப்பெரிய காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குழந்தைய நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி டீலிங் பேசியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது நடந்துறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வெண்பா குட்டியை கடத்தினது என்னவோ இந்த கலாவதி தான். இப்போ அந்த கலாவதி கிட்டே இருந்து வேறொரு ரவுடிங்கை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ அந்த கலாவதியும் மிஸ் ஆகிறாங்க, அந்த ரவுடிங்களுமே மிஸ் ஆகுறாங்க. முழுக்க இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு கீழே தான் நம்ம வெண்பா குட்டியுமே வச்சுருக்காங்க. அப்படின்றதுனால இந்த ராஜுக்குமே இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவங்க எல்லாரும் டீலிங்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸோ உங்களோட தம்பி குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கா அப்படின்ற மாதிரி தகவல் இந்த ராஜுக்கு போயிருந்தது அப்படின்னா அப்போ இவங்க இந்த டீலிங் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது. ஆனால் எது எப்படியோ இந்த ராஜு உண்மையாலுமே நம்ம வெண்பா குட்டி மேலே தன்னோட தம்பி பொண்ணுன்ற ஒரு துளி பாசமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெண்பாவோட கடத்தல் சம்பவத்துக்கும் தீபிகாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. தீபிகா சொல்லி தான் வெண்பா அந்த ரவுடிங் கடத்தினாங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக மல்லிக்கிட்ட இல்லைனா கூட விஜய்கிட்டையாவது சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லாத போதே இவங்க எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்காங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.